எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி, மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடோட ஸ்டேட் டைரக்டர். இன்னைக்கு நம்ம இருக்கிறது எதுக்காகனா, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 3 ரெப்ரசன்டேட்டிவ் போகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் டாக்டர் வர்ஷினி. ஸோ இங்கே நம்ம கூட இருக்காங்க. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி 3 பேர் போனாங்க. பட் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ப்ளஸ் உங்களுடைய அன்பினால தான் வந்து நிறையவே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த தடவையுமே இந்த 3 பேருக்குமே உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் பீயிங் அ ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டராக இருந்து அவங்க இந்த இடத்துல பேஜண்ட் மாடலாக மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவில் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னாலே ஒரு வட்டத்தோடு தான் வாழ்வாங்க எப்போவுமே. ஸோ அந்த ஒரு வேலை மட்டும்தான் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. பட் அதை தாண்டி ஒரு பேஜன்ட்ரிக்குள்ளே வர்றது அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதை வந்து முறியடிச்சு லிட்ரலி வந்து அவங்க அவ்வளோ விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து தோற்று தான் இந்த இடத்துல வந்து வின் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களோட டெடிகேஷன் தான் காரணம். I think it's high time that I represent Miss Varshini Murugan from Thiruvannamalai. So let's hear from her about her journey. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் வந்து டாக்டர் வர்ஷினி. நான் ஒரு மருத்துவர், ஒரு ஃபேஷன் மாடல். இன்றைக்கி உங்கள் முன்னாடி மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 ஃபைனலிஸ்டாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு திருவண்ணாமலை தான். ஒரு சின்ன ஊர். பொதுவாக சின்ன ஊரில் இருக்க பெண்களுக்கு வந்து பெரிய கனவுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை முறியடித்து இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா அதில் ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. அந்த ஜேர்னி தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு ஒரு ஆசையோட ஒரு கனவுகளோடு வந்தேன். அந்த ஸ்டாலி மருத்துவமனை இங்கே இருக்கக்கூடிய ஓல்டு வாஷர்மேன் பெண் இருக்கக்கூடிய காலேஜில் தான் நான் ஜாயின் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஒரு மருத்துவராக இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு இருக்கும், நீங்கள் வந்து ஒரு மெடிசன் ஃபீல்டு இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு மாடலிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு அப்போசிஷன் இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே ஒரு பேஷன், உங்களுக்குள்ள ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த கனவை நோக்கி ஓடணும். இந்த கனவை நோக்கி ஓடின இந்த பாதை வந்து எனக்கு சுலபமாக அதை பல தோல்விகளை பார்த்தேன். அந்த பல தோல்விகளை தாண்டி இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக Miss Universe India Organization and Glamour Supermodel India and our National Director Mr. Nikin Anand Sir and our beloved State Director Dr. Hemamali Rajnikant Ma'amக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். இவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த இடம்ன்றது எனக்கு கட்டாயம் கிடச்சிருக்காது. ஒரு சக மருத்துவராக அவங்கக்கிட்ட எனக்கு அப்ரோச் பண்ணி எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. காரணம் என்னென்னா, ஒரு மருத்துவராக அவங்களும் பல கஷ்டத்தை தாண்டி தான் இன்றைக்கி ஒரு பியூட்டி குவீனாக ஒரு டாக்டராக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. ஷீ இஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னியில் எனக்கு நிறைய அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, நிறைய பாசிட்டிவாக சொல்லி என்னை புஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் பீயிங் வித் மீ இன் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இங்கே வெளியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பல கனவுகள் இருக்கலாம். நிறைய பேர் உங்களால் முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி நிற்கிற ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஜெய்ப்பூரில் நடக்கக்கூடிய ஃபைனல்ஸில் போய் நிற்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்குள்ளே இருந்த ஒரு உத்வேகம் தான். ஸோ என்னால் பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயம் உங்களால் பண்ண முடியும். உங்கள் கனவுகளை கட்டாயம் என்றைக்குமே வந்து கைவிட்டுறாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. லாஸ்ட் இயர் வந்து 3 பேர் அனுப்பியிருக்கோம். இந்த தடவையுமே அதே மாதிரி வந்து 3 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வின்னர் அண்ட் தென் வைல்ட் கார்டில் இவங்களும் இன்னொரு பர்சனும் வந்து பயங்கரமான போட்டிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 250 பேர் இருந்தாங்க அந்த வைல்ட் கார்டில். அது எல்லாரையும் தாண்டி இவங்க வின் பண்ணது அப்படின்றது இட் வாஸ் அ பிக் வின் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். பேஜன்ட்ரியில் கண்டிப்பாக வந்து பாடி ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாடி ஃபிட்னஸ் அப்படின்றப்போ ஹெல்தி ஃபிட்னஸ்ன்ற ஆஸ்பெக்டில் தான் எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் வந்து 0 ஃபிகரில் இருந்தால் தான் மிஸ் யூனிவர்ஸில் வர முடியும், ஸோ அதனால் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. 0 ஃபிகர்ன்றதை தாண்டி இட் இஸ் அபவுட் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் இன் யுவர் ஓன் பாடி அண்ட் ஹவு ஹெல்தி யூ ஆர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஷீ இஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஸ்ட்ரென்தனிங். ஆல்சோ எஸ், டயட்லேயுமே ஷீ இஸ் ஃபோக்கஸிங். ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்தது. பிகாஸ் நான் வந்த பேக்ரவுண்டே ரொம்ப வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்டு. ஒரு ஃபேஷன் வேர்ல்டுனா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த கனவு மட்டும்தான் இருந்தது. எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அவுட்ஃபிட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி நம்ம கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு பேஷன் இருக்கிறதால இன்றைக்கி என்னால் கட்டாயம் அதை பண்ண முடிஞ்சது. எனக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட் கொடுத்தது வந்து இவங்களை தவிர வேறு
யாருமே கிடையாது. நான் நிறைய வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன், மேம் இது கட்டாயம் என்னால் முடியுமா, என்னால் அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியுமான்னு சொன்னப்போ அவங்க எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் எனக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 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 டாக்டராக இருக்கிறதால என்னோட ஸ்கின் பற்றி, என்னோட டயட், என்னோட ஹெல்த் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கேன்னா இட்ஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த். தேங்க்யூ மேம். இந்த சின்ன ஊர்லேருந்து வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்க. ஏன்னா இந்த வாரத்துக்கு டிஸ்ட்ரிக் வரும்போதே பிரச்சனைகள் எந்த மாரி பிரச்சனைகள் எடுத்துச்சு? ஏன்னா இனிமேல் வரக்கூடிய கிராமத்தில் வரக்கூடிய ஸோ பொதுவாக வந்து இந்த பேஜன்ட்ரி, இந்த அழகி போட்டிகள் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது. அந்த இடத்த பற்றி அவங்களுக்கு தெரியாததால் அங்கே பெண்கள் அனுப்ப பயப்படுறாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு மருத்துவர்கள், ஒரு ப்ரொஃபஷனல் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் மறையும், அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வரும். பிகாஸ் ஒரு தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணி உங்கள் இந்தியாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நான் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம நிறைய பெண்கள் அதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சமுதாயத்தில் பொதுவாகவே பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வழக்கு முறைகள் தான் ஃபாலோ பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி பெண்கள் எங்களாலும் சாதிக்க முடியும். நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறப்ப அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுன்றது ரொம்பவே அதிகம். தட் இஸ் த பவர் ஆஃப் ட்ரீம்ஸ். கொஞ்சம் தயங்கினாங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான், ஒரு மாடலிங் அப்படின்றப்ப என்ன இருக்குமோ, அங்கே வந்து எப்பேற்பட்ட மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாடலிங் இண்டஸ்ட்ரிலே கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள அந்த பேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கிறப்ப உங்களால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி வர முடியும். இப்போதைக்கு என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பேஜெண்ட்டை வின் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரி இந்தியாவுக்கு தாய்லாண்டில் நடக்க போது மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன், அதில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்குது. கட்டாயம் அது அந்த எண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால், நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் கட்டாயம் நடிக்க தயார். ரொம்ப பேஷனாக படித்தேன். பிகாஸ் எனக்கு 16 வயசு இருக்கிறப்ப என்னுடைய பாட்டி, எனக்கு ரொம்ப அன்புக்குரிய பாட்டி வந்து கேன்சரால் இருந்து போனாங்க. அந்த ஒரு விஷயம் தான் என் லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அவங்க அந்த டைமில் எனக்கு தோணு விஷயம் என்னென்னா, இந்த நம்ம நல்லா படித்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து நம்மளாலே நம்ம இந்த ஒரு ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி கேன்சரை க்யூர் பண்ண முடியல. ஸோ அவேர்னஸே இல்லாத பல இடத்துல குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க 10 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க கேன்சரால் எஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சேவை செய்யணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றது தான் அன்றைக்கி என்ன ஒரு மருத்துவராக ஆகுச்சு. ஸோ இன்றைக்கும் என்னுடைய அட்வொகேசி பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ் தான். எவ்வளோ சீக்கிரமாக அதை நம்ம அந்த கண்டுபிடிச்சி அந்த அறிகுறிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரமாக குழந்தைகளை நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னோட அட்வொகேசி. இந்த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பேஜன் பிளாட்ஃபார்ம் மூலமாக நான் இதுதான் நான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புகிறேன். நான் மருத்துவராக அது செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 3 பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ண போகுது. அதில் ஒருத்தவங்க ஒரு திருநங்கை, ஸோ ரொம்ப ஃபேமஸான திருநங்கை. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களும் ப்ரெஸ்க்கு வந்து ரிலீஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ மீடியா நண்பர்கள் இந்த 3 பேரையுமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அண்ட் நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம், தமிழ்நாடுன்றது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு இடம். ஸோ இங்கேருந்து வந்து பெண்கள் வந்து மேலே வர்றதுன்றது ரொம்ப வந்து ரேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி இந்த ரேர் வருது அப்படின்னா, அது சேஃப்டின்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வருது. ஸோ மாடலிங் துறை அப்படின்னாலே சேஃப்டி இருக்காது பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி வருது. பட் எங்களை மாதிரி பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரனால, ப்ரொஃபஷனல்ஸ் வரனால சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நிறைய பெண்கள் வரணும். அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய கனவாகவும் இருக்குது. ஸோ எல்லா பெண்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கலாம் லைஃப்பில். இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னா என்னோடய பாதை வந்து ரொம்ப சுலபமாக இல்லை. பல ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 1 2 இல்லை, பல ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கேன். என்றைக்குமே கை விட்டுறாதீங்க. இன்றைக்கி நமக்கு மேபி அந்த ரிசல்ட் தெரியாமல் இருக்கலாம். பட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கட்டாயம் ஒரு நாள் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ட்ரீம்ஸை